வாங்குவது உண்மையாகவே கருப்பு பணம் தான் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டியில் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், விஜய் சினிமா துறையில் கருப்பு பணம் வாங்குவது உண்மைதான் எனவும் அவர் கூறுவது போல நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை எனவும் தெரிவித்தார். கருப்பு பணம் வாங்குறது, விஜய் வாங்குறது உண்மை. எத்தனை சொல்றது, நம்ம பொதுமக்களுக்கு எல்லா அமைச்சரும் மற்ற திமுக காரங்கெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பதில் சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்ல நான் நேர்மையானவர், ஊழல் வழி இல்ல, எல்லாமே வெள்ளை பணத்துலதான் வாங்குவேன், என் சம்பளம் அவ்வளவுதான் அப்படின்னா எங்க இப்ப ரைட்டு நடந்திருக்காங்க. எல்லாமே அதுக்குள்ள ஆதாரங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள், மத்திய அரசாங்கம். மக்கள் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் என்டிஏ கூட்டணியை பார்த்து திமுக பதட்டமாகி வருகிறது என வானதி சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் கருவப்பாளையம் பகுதியில் பாஜக சக்தி கேந்திர நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் தெற்கு தொகுதி பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்று தொகுதி மக்களிடம் கட்சியை கொண்டு சேர்த்தல் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து விளக்கமளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்கள் கனவு என்றும் திமுக அரசியலில் ஒரு துறையில் கூட நேர்மை என சொல்ல முடியாது என விமர்சித்து பேசினார். மேலும் நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் பேசியது உங்களுக்கு புரிந்ததா என கேள்வி எழுப்பிய அவர், எனக்கு புரியவில்லை என்றும் அது புரியாமல் தான் கோவை மக்கள் அவரை அனுப்பி வைத்தனர் என்றும் விமர்சித்து பேசினார். அதாவது அவங்க ஒரு கனவு உலகத்துல, கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவருடைய குடும்பத்துக்குள்ள மகன், மருமகன், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் கூட வெளிப்படையா அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அதனால் அவர் முழுவதுமாக மக்கள் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட முதல்வர். ஒவ்வொரு நாளும் கொலையும் கொள்ளையுமாக, போதையுமாக தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் நாம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா எந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? வயிற்று வலிக்காக தனியார் மருத்துவமனை சென்ற மூதாட்டியின் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பதில் ஆணின் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்து சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு 45,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கொக்காலடி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சிந்தாமணி. இவர் திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை தெருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டாக்டர் அபு அனிபா என்பவரிடம் வயிற்று வலிக்காக மருத்துவ ஆலோசனைக்கு சென்றுள்ளார். அவரை சோதனை செய்து பார்த்த மருத்துவர் அதே மருத்துவமனையில் இயங்கும் அனிபா ஸ்கேன் சென்டரில் வயிற்றை ஸ்கேன் எடுத்து வர அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து ஸ்கேன் எடுத்த சிந்தாமணி மருத்துவரிடம் கொடுத்த போது வயிற்றில் பிரச்சனை இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறி சில மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்துள்ளார். அந்த மருந்துகளை சுமார் 10 நாட்கள் தொடர்ந்து உட்கொண்ட சிந்தாமணிக்கு வயிற்று வலி மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அன்று திருத்துறைப்பூண்டி NPK மருத்துவமனையில் சென்று காட்டிய போது அனிபா மருத்துவமனையில் சிந்தாமணியின் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பதிலாக 60 வயதான கோவிந்தராஜ் என்கிற நபரின் ஸ்கேன் ரிப்போர்ட் மாற்றி வழங்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர் அனிபாவுக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. வயிற்றுவலின்னு தான் போனது. அவர் லேவில் மாடுது முட்டிச்சாருன்னு கேட்டாச்சு. அதை எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. மாத்திரையெல்லாம் அதுக்குள்ள மாத்திரையெல்லாம் எழுதி விட்டாரு. பின்னாடி ஒரு நாளைக்கு 4 மாத்திரை முழுங்கினேன். இந்த 10 நாளும் முழுங்கினதும் ரொம்ப மோசமாக வீட்டில் அன்றைக்கி நைட்டே மாத்திரை முழுங்கும்போது ரொம்ப மோசமாக வீட்டில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் எடுத்துட்டாங்க. ஊசி போட்டு விடிஞ்சு தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நான் ரொம்ப முடியாமல் போனோம். மறுபடியும் என்னென்னா முஞ்செல்லாம் ஊசி போச்சு. மேல்காலெலாம் அரைச்சி அனுன்னு பாருங்கள். காலெல்லாம் எப்படி எடுத்து பாருங்கள். என் காலெல்லாம் நான் படுற கஷ்டம் அவர் ஒன்றியாக கண்டுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டாரு. எனக்கு இல்லை அப்படின்னாலும் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டேன். இங்கே நான் ஒத்துக்கிறேன், செலவு பண்ணி நான் பார்த்துட்றேன் வைத்தின்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஒன்றுமே செஞ்சிட மாட்டோம். உன்னால் முடிஞ்ச தவிர நீங்கள் வீட்டுக்குள்ள உள்ளே பூந்தனா ரூமில் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா எப்படி நான் போய் எடுக்க முடியும்? வேலூர் மாவட்டத்தில் யானைகள் குடியிருப்பு பகுதிக்கு வந்தால் அதனை கண்காணித்து காட்டுக்குள் அனுப்புவதற்கு வனத்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது என ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வனத்துறை மேம்பட்ட கல்வி மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மூலம்
தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வனத்தீ மேலாண்மை, வன உயிரின கணக்கெடுப்பு மற்றும் மனித வனவிலங்கு மோதல் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் வனமும் வாழ்வும் என்ற தலைப்பில் மாவட்டத்தில் உள்ள 25 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கு 20 மாணவர்கள் வீதம் 500 மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்பயிற்சி நிறைவடைந்ததை தொடர்ந்து நிறைவு விழா காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், வனவிலங்குகள் கிராமத்திற்குள் வந்தால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காட்பாடியில் ஒரு சில வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களிலும், கேவிக்குப்பம், தொண்டாந்துளசி போன்ற கிராமங்களிலும் காட்டிலிருந்து வருகிற யானைகள் பயிர்களை சேதப்படுத்திய 2 யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதாக வனத்துறையிடமிருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் சேதம் எவ்வளவு என்பதை அவர்கள் கணக்கெடுத்தும், அதே போல யானைகளை காட்டு பகுதிகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையிலும் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பொதுமக்களிடமிருந்து உடனடியாக இந்த மாதிரி ஒரு செய்தி வருதோ உடனடியாக வனத்துறையினர் அதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவில்பட்டி அருகே நள்ளிரவில் கட்டிட தொழிலாளி செங்கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சகோதரர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். கட்டிட தொழில் செய்து வரும் இவருக்கு மனைவி சுப்புலட்சுமி, 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் கார்த்திக் வீடு அருகே அதே பகுதியைச் சேர்ந்த வேலுச்சாமி, மகன்கள் வேல்முருகன், ஐயாதுரை, முனியசாமி ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்ததை கார்த்திக் கண்டித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரும் அருகில் கிடந்த செங்கல்லை எடுத்து கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கார்த்திக் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கார்த்திக்கை கொலை செய்துவிட்டு பதுங்கியிருந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.